மனித உடல் இரும்பை போன்று சத்தம் போடுமா? மச்சான், என்னாச்சுடா உனக்கு? நேற்று பார்த்து நல்லா தான் இருந்த, மூஞ்சில் அடிபட்டுக்குது. எங்கள் தொகுதி எம்எல்ஏவா பார்க்க போயிருந்தேன்டா. அவர் உள்ளதான் இருக்காரு. காரும் வெளியே தான் நிற்கிது. வாட்ச்மேன் கிட்ட கேட்டா அவர் இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டாரா. திரும்ப போய் கேட்குறேன், அடித்து துரத்திட்டானுங்கடா. அதில் பட்ட காயம் தாண்டா இது. என்னது, அடிச்சிட்டாங்களா? அம்மா, நீ எதுக்கு எம்எல்ஏ பார்க்க போன? இந்த வாட்டி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, நான் எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்லி சொன்னாரா. அதை நம்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வச்சோம். எலெக்ஷன் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒன்றுமே மாறல. அதை தாண்டா கேட்க போனேன். ஓட்டு காசு வேணியா? வழக்கமாக எல்லாரும் வாங்குறது தானே. வழக்கமாக எல்லாரும் வாங்கத்தான் நொண்டு சாக்கு சொல்லாத. ஃபஸ்ட்டு நீ வாங்கத்தான் நீ பாட்டு. புரியல. புரியல? உங்கள் இடத்துல நான் வந்து வீடு கட்டினா நீ சும்மா விடுவியா? இதே நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா அங்கே நான் கூத்து அடிப்பேன், கும்பல் அடிப்பேன், ஏன்னு கேட்டால் ஒன்னி அடிப்பேன். ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன், நீ எனக்கு வித்துட்ட. அப்படின்னா இதுக்கு வந்து கேட்குற? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதாடா. ஒன்று பண்ணலாம். என்னடா பண்ணலாம்? எந்த கையில் காசு வேணாம் ஓட்டுக்கு? இந்த கையில். எந்த விரல ஓட்டு போட்ட அந்த விரல எடுத்து ஆ காட்டு வச்சுக்கோ. இப்போ மட்டும் இல்லை, 5 வருஷம் நீ இப்படியே தான் வச்சுருக்கணும். அப்போ நான் ஓட்டு காசு வாங்காமல் இருந்தால் கேள்வி கேட்டுருக்கலாமா?